ஃப்ரைடே அன்றைக்கி பார்த்திங்கன்னா காலையில் பூ பூத்திருந்ததுங்க. செம வாசனை, அந்த மல்லிப்பூ வாசனை. அந்த பக்கம் போனாலே அப்படி ஒரு வாசனை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் என் பசங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அதுக்காக காலையில் எழுந்து அவங்கள படிக்க வைக்கிறதுக்குள்ளே போதும்னு ஆகிடுதுங்க. அவங்க படிக்கிறாங்களா நான் படிக்கிறேன்னு தெரியல, அந்த அளவுக்கு போயிட்டுருக்கு. நிறைய பேரண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இந்த படிப்புக்காக ரொம்ப கஷ்டப்படுறீங்க. ஸோ உங்களோட உழைப்பு எல்லாமே ஒரு நாள் உங்களுக்கு பலன் கொடுக்குங்க. சாரா டக்கர்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களை பற்றி நான் படிச்சிருந்தேங்க. அவங்க திருநெல்வேலியில் ஒரு காலேஜ் இருக்குது. இவங்க லண்டன் நாட்டை சேர்ந்தவங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா பல பெண்களோட படிப்புக்காக கஷ்டப்பட்டிருக்காங்க. ஏன்னா பெண்கள் பார்த்திங்கன்னா அந்த காலத்துலலாம் வீட்டுக்குள்ளேயே இருந்தாங்க. ஆனால் அவங்க படிச்சுட்டு வெளியே வரணும், வெளி உலகனா என்னன்னு தெரியணும் அப்படின்றதுக்காக 2 கால் இல்லாதவங்க மனசில் எந்த ஊனமும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த காலேஜை நடத்தியிருக்காங்கங்க. 13 வருஷம் நடத்திருக்காங்க. அதுக்கப்புறம் நடத்த முடியலன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு இறந்து போயிருக்காங்க. ஸோ இவங்கள பற்றி யாரெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.